அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأحسن كما أحسن الله إليك. அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ நல் உள்ளம் கொண்டவர்கள், ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுக்குண்டான அவரவர்களுடைய சக்திக்கேற்ப நல்ல காரியங்களை செய்வதற்கு முயல்கிறார்கள், முயற்சி எடுக்கிறார்கள், அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். எப்பொழுதுமே குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு உணர்த்தி காட்டும் நல்லதை ஏவி தீய காரியங்களை தடுக்க வேண்டும். அது எந்த துறையில் இருந்தாலும் சரி, எப்படியும் சரி, நல்ல காரியங்களை ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு காலம் இருந்துச்சு, இது மாதிரி உண்டான மீடியாக்கள் இல்லாத ஒரு காலம். எப்படியெல்லாம் அந்த செய்திகள் எத்தி வைக்கப்பட்டு மக்களுடைய உள்ளத்தில் சேர்க்கப்பட்டது. ஆனால் இப்போ நவீன காலமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் அப்பப்போ உடனுக்குடன் செய்திகள் பரவப்பட்டு, செய்திகள் பேசப்பட்டு, செய்திகள் மக்களுக்கு மத்தியிலே போய் சேரக்கூடிய ஒரு நிலை இந்த நவீன காலம். அந்த அடிப்படையில் தான் அருமையானவர்களே, நமது நாவூஸ் ஷரீஃபில் அல்லாஹின் கிருபையினால், நல்லவர்களுடைய நல்ல துஆவினால், உயர்ந்தவர்களுடைய மிக உயர்வான ஒத்துழைப்பினால், இபாதுர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய நமது இளைஞர்கள் இப்படி ஒரு காரியங்களை, நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் மீடியாக்களின் மூலமாக ஒவ்வொரு வருடமும் ரமதானில் இல்லை, இன்னும் சொல்ல போனால் சில காலகட்டங்களில் பயான் நிகழ்ச்சி மூலமாகவும் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் முயற்சியை எடுத்து அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். அருமையானவர்களே, இளைஞர்கள் இந்த அளவிற்கு ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். ஹதீஸில் வரும் இல்லையா, நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலின் கீழ் சில பேர்கள் இருப்பார்கள். அதில் வஷாபன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் தங்களுடைய வாலிபத்தை கழித்தவர்கள், வாலிபத்தை ஈடுபடுத்தியவர்கள். எனவே இந்த இபாதுர் ரஹ்மான் சங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சங்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகுதமானவர்கள் வாலிபர்கள், இளைஞர்கள். அந்த இளைஞருக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி அருள்வானாக. எனவே அருமையானவர்களே, இவருடைய முயற்சி உங்களை போன்ற உண்டான ஒரு நல்ல உயர்ந்த நல்ல உள்ளம் கொண்டவர்களுடைய ஒத்துழைப்பு தான். பல விதத்தில் சிரமப்படுறாங்க, பல விதத்தில் முயற்சி செய்கிறாங்க. சில பொருள்கள் வாங்குவதற்கு கூட அவர்கள் மிக முயற்சி. நல்லவர்கள் தனவந்தர்களை பார்த்து, தனவந்தர்கிட்ட கேட்டு, தனவந்தர்கிட்ட சொல்லி, இந்த மீடியாக்கள் மூலமாக சில செய்திகள் பார்க்கப்பட்டு சொல்லப்பட்டு தான் இதற்கு உதவியாக இருக்கப்படுகிறது. எனவே அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, சென்ற வருடம் ரமதானில் மறுமையினாலின் அடையாளங்கள் சில காரியங்கள் பேசப்பட்டுச்சு. அதுபோன்று இந்த வருடம் ரமதானில் சுவனம் என்ற அடிப்படையில் பேசப்பட்டு இருக்கிறது, சொல்லப்பட்டு இருக்கிறது. அது தினமும் அது அல்லாஹ்வின் கிருபையினால் ஒளிபரப்பாகப்படுகிறது. சுவனம் எப்படிப்பட்டது, சுவனம் எப்படி இருக்கும், சுவனத்தில் எதுவெல்லாம் இருக்கும், சுவனவாசிகள் எப்படியெல்லாம் நுழைவார்கள், சுவனவாசிகள் உள்ள அந்த நிலைப்பாடுகள் என்ன, சுவனத்தில் எதுவெல்லாம் கிடைக்கும், எப்படியெல்லாம் நடக்கும், எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்ற ஒவ்வொரு காட்சிகளையும் இன்ஷா அல்லாஹ் சொல்லப்பட்டு இருக்கிறது. சொல்லப்பட்டதுக்கு இணங்க அல்லாஹ்வின் கிருபையினால் இதுக்கு முயற்சி எடுத்த இந்த காரியங்களுக்கு உங்களுடைய மேலான துஆவும் ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும் என்ற நல்ல ஒரு நசீஹத்தோடு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த இபாதுர் ரஹ்மானுடைய இளைஞர்களுக்கு, அவர்களுக்கும் நமக்கும், இதற்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பாக இருக்கிறார்களோ, உறுதுணையாக இருக்கிறார்களோ, பொருளால் உடலால் யாரெல்லாம் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கும் ரப்புல் ஆலமீன் அவருடைய மேலான அருளை என்றைக்கும் தந்தல்வானாக. வாழ்நாள் முழுக்க நம்முடைய உள்ளத்திலும் நாம் இல்லத்திலும் நம்மளுக்கு அல்லாஹ் நிம்மதியை தந்தல்வானாக.
இதற்காக வேண்டி பொருளாதாரம் தேவை. அருமையானவர்களே, உங்களால் முடிந்த, உங்களால் ஏந்த சிறிதளவாக இருந்தாலும் நீங்கள் பொருளுதவி செய்கின்ற பொழுது அது உயர்வானதாக, அது சுவனத்தில் கிட்டும் என்பதில் சந்தேகமில்லை. உயர்ந்த அந்தஸ்தை கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே உங்களால் எந்த ஒரு நல்ல உதவிகளை எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ, எப்படியெல்லாம் அதை செயலாற்ற முடியுமோ, அந்த விதத்தில் இந்த இபாதுர் ரஹ்மான்கிற சங்கத்திற்கு நீங்கள் ஒத்துழைப்பும் உதவியும் செய்யும்படி தாழ்மையோடு நாங்கள் வேண்டுகிறோம். அருமையானவர்களே, உங்களுடைய உதவியின் எதன் மூலமாக அனுப்ப வேண்டும் என்பதை லிங்குகள் கொடுத்திருக்கிறார்கள். அதன் மூலமாக அனுப்பி அவர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் முகமாக நல்ல ஒரு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு பொருளாதாரம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. எதற்கெல்லாமோ செலவு செய்யக்கூடிய நாம், எதற்கெல்லாம் நம்முடைய பணங்களை செல்வங்களை பயன்படுத்தக்கூடிய நாம் நல்ல விதத்தில் பயன்படுத்தினால் உண்மையிலே இந்த உலகத்திலும் அல்லாஹ் வெற்றி தருகிறான், பெருமையிலும் அல்லாஹ் வெற்றி தருகிறான். எனவே உங்களுடைய உதவியை இந்த இபாதுர் ரஹ்மான்கள் சங்கத்திற்கு ஒத்துழைப்பாக அனுப்பி தந்து உதவிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.